ஹalleluya, praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையாகிய ஆசீர்வாத மன்னா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பு பெரிதான அன்பு. இன்றைக்கு உங்கள் மத்தியில் அந்த அன்பின் வார்த்தையை ஆண்டவர் பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை எல்லா சூழ்நிலையிலும் அன்பற்ற ஒரு காலகட்டங்களில் போய்கொண்டிருக்கலாம். உங்களை சுற்றிலும் சில விரோதங்கள், பகைகள், போராட்டங்கள் காணப்படலாம். கவலைப்படாதீர்கள். இப்பொழுதும் கர்த்தர் உங்களோடு கூட ஒரு வார்த்தை பேசி உங்களுக்கு தேவ அன்பை ஊற்றி ஆசீர்வதிக்கப் போகிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களை மூடும். ஹல்லேலூயா. பாவங்களை மூடுகிற ஒரே அன்பு இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. காரணம், அந்த அன்புக்கு தான் ஆண்டவராய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த அன்பு, வெளியேற பெற்ற அன்பை ஆண்டவர் இன்றைக்கு நம்மேல் ஊற்றுகிறார். பிரியமானவர்களே, ஆதியாகமத்தில் நாம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாளை தேவன் அன்பாய் படைத்து அவர்களோடு கூட அன்பாய் கர்த்தர் உலாவிக் கொண்டிருந்த நேரத்தில் சாத்தான் குறுக்கிட்டு அன்பை பிரிக்கும்படிக்கு பகையை, விரோதத்தை உண்டு பண்ணினான். பாவத்தினாலே பகை வருகிறது, விரோதம் வருகிறது. சுயநலத்தினாலே அந்த எல்லா ஆசை இச்சைகளை தூண்டிவிட்டதினாலே தேவனை விட்டு தூரமாக்கி விடுகிறான். இன்றைக்கு கூட பாருங்கள், ஜனத்துக்கு ஜனம் விரோதமாய் இன்றைக்கு பகைகள் எங்கே திரும்பினாலும் இன்றைக்கு பயங்கரமான விரோதங்களை பார்க்கிறோம். சொந்த குடும்பம், சொந்த பந்தங்கள், கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் என்று பல விதத்தில் இன்றைக்கு பகையும் பிரிவினையும் உண்டாகிறது. கோபம், கெட்ட சுபாவங்களிலே இன்றைக்கு குறை கண்டுபிடித்து, குற்றம் கண்டுபிடித்து பகை விரோதங்களை உண்டு பண்ணுகிறான் பிசாசு. பகையும் விரோதமும் சாத்தானுடையது, அன்போ தேவனுடையது. அல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். லூக்காவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். தகப்பனுடைய அன்பை விட்டு பிரிந்து போன இளையகுமாரன் திரும்பி வருகிறான். அவனுக்குள் இந்த பகை, விரோதம் ஒளிய பண்ணி தகப்பனுடைய அன்பை அவன் உள்ளத்தில் உணர்ந்து வருகிறான். அந்த அன்பை, உண்மையான அன்பை தகப்பன் திரும்ப கொடுக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கூட இன்றைக்கு அந்த கோப சுபாவம், இன்றைக்கு அந்த பிரிவினை, பகை, இன்றைக்கும் ஒருத்தர் பேசாமல் இருக்கிற, மன்னிக்காமல் இருக்கிற, கடினமாக இருக்கிறதை விட்டு மனம் திரும்பி ஒருத்தருடைய மன்னித்து ஆண்டுடைய அன்புக்குள் வரும் பொழுது ஆசீர்வதிக்கிறார். நமக்கு நல்ல சுகபலன், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். இன்றைக்கும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். எந்த கோபம், எந்த பகை, எந்த விரோதம் நமக்குள் வர வேண்டாம். அன்பு மாத்திரமே நமக்கு போதும். அன்பிலே பயமில்லை. அன்பு சகல பாவங்களை மூடும். அன்பு தேவனுடையது. அந்த அன்பு எல்லா சூழ்நிலையும் மாற்றிவிடும். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, எங்களுக்காக சிலுவையிலே எங்களை நேசிக்கிற அந்த அன்பை ஊற்றுவதற்காக எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்து அந்த அன்பை விளங்க பண்ணினரே. நாங்கள் பாவிகளாய் இருக்கையிலே ஆண்டவரே கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே மரித்ததினால் அந்த அன்பை விளங்க பண்ணினரே. இப்பொழுது பகையோடு ஆண்டவரே, விரோதத்தோடு ஆண்டவரே, பிரிவினையோடு, வேதனையோடு ஒவ்வொரு குடும்ப உறவுகள் பிரிந்திருக்கிறதை கர்த்தர் மாற்றி தருவீராக. கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் பெற்றோரும் கூட பிறந்தவர்களும் சொந்த பந்தங்களும் அற்பமான காரியத்துக்காக, அற்பமான பணம், பொருள், வீடு, சொத்து காரியங்களுக்காக, வேலையின் காரியங்களுக்காக பிரிவினை, கோபம், எரிச்சல், சண்டை, வாக்குவாதங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைந்து ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படி, மனம் திரும்பி பக்கம் வரும்படி, உம்முடைய மெய்யான அன்பை ஊற்றும்படி ஜெபிக்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு வல்லமை ஒவ்வொரு குடும்பத்துக்குள் இறங்குவதாக. கெட்ட சுபாவங்கள், கோப சுபாவங்கள், மன்னிக்காத கடினமான கசப்பான எல்லா உள்ளங்களை மாற்றி தெய்வீக அன்பு ரோமர் 5:5 ஒவ்வொரு இருதயங்களுக்குள் ஊற்றி சமாதானத்தை, அன்பை ஊற்றி ஒருமனப்படுத்தி அன்போ சகல பாவங்களை மூடும் என்று சொல்லி இந்த நிமிஷத்திலிருந்து ஒவ்வொருடைய பாவங்களை மூடி ஆசீர்வதியும், பரிசுத்தமாக்கும், புது வாழ்க்கை தந்து நடத்தும். ஒவ்வொரு நாளும் நேருமடி அன்பிலே எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இன்று முதல் ஒவ்வொரு குடும்பத்திலும் பகை, பிரிவினை, விரோதம் ஒளிந்து போகட்டும். அன்பு நிலை நிற்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
காட் bless யூ. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் அன்பு நம்மை மூடும். ஆண்டவர் பகையும் விரோதங்களையும் ஒளிய பண்ணுவார். காட் bless யூ.